மக்களே ஒருத்தர் சொல்லியிருப்பாரு கனவு காணுங்கள்னு. ஆனால் அதை மறந்துருங்கன்னு சொல்லுவேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம். ஏன்னா என்னோட 8 இயர்ஸ் ட்ரீம் இப்போ தான் பழிச்சிருக்கு, இந்த ஊருக்கு போகணுன்றது என்னோட ஆசை. ஸோ போகும்போது கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சு அங்கே இருக்க ஸ்வீட்டை பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்களும் ஷேர் பண்ணி ஸ்வீட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் அப்படியே இறக்கி விட்டா அங்கே மில்லட் தோசை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி போகும்போது கொஞ்சம் நல்ல காரியத்தை பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்புனோம். நாங்கள் போனது A1 ட்ராவல்ஸில். என் ஃப்ரெண்டு சொன்னால் பல்லாக்கில் போன மாதிரி இருக்கு மச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸோட க்ளீனிங் டைமிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஊரோட கிளைமேட் சும்மா சொல்லவே வேணாங்க. கோயம்புத்தூரை 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டோட வீடு அதுக்கு மேலே அப்படி தனி தீவுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமாடா, இங்கேயே இருந்துடலாமா, இப்படியே வாழ்ந்துடலாமா அப்படின்னு இந்த லவர்ஸ்லாம் பேசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே நானே பேசியிருந்தேன். அவ்வளோ சூப்பரான ஒரு வீடு அது. அப்புறம் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபுட்டான கிச்சடி பண்ணியிருந்தாங்க. இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் கோயம்புத்தூர்லேயும் இந்த டிஷ் இருக்குது. அப்புறம் நான் இவ்வளோ சொன்னேன், இது என்ன ஊராக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களே. நான் கிளம்புறேன் இப்போ.